side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever try. ஹாய் டியூட்ஸ், நம்ம போன வீடியோவில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் பெகால எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் வேலிடேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாகின் வேலிடேஷன் என்னென்னு நினைக்கிறீங்க நீங்கள்? லாகின் வேலிடேஷன் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் பார்த்தோம்னா நம்ம யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணணும், இல்லைன்னா அலோவ் பண்ணாது. அதுதான் லாகின் வேலிடேஷன். அதுதான் இன்றைக்கி நம்ம பெகா பிளாட்ஃபார்மில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டெமோன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் டைப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு வந்து ஒரு ஸ்டேஜ் ஆட் பண்ணுறேன். லாகின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்டெப்பும் லாகின்னே ஆட் பண்ணிக்கிறேன். அது நீங்கள் என்ன நேம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தென் கான்ஃபிகர் வியூக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஆட் ஃபீல்ட்ஸ் கொடுத்துட்டு இமெயில், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு வந்து டெக்ஸ்ட்டு வச்சுக்கிறேன். இமெயிலுக்கு வந்து இமெயில் வச்சுட்டேன். நான் இப்போ சப்மிட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் ரெண்டே ஃபீல்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஏன்னா இது வந்து அடுத்த ஸ்டெப்பு போகுது இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதனால் வந்து நான் இன்னொரு ஸ்டெப் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ஸ்டெப் ஆட் பண்ணணும்னா இதுலேயே கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா நம்ம நேம் வச்சுக்கலாம். நேம் வச்சுட்டு சேவ் பண்ணிக்கலாம். நான் கான்ஃபிகர் வியூ எதுவுமே வைக்கல, சும்மா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகுதா இல்லையான்னு காமிக்கிறதுக்கு மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டில் ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிருக்கணும். அதுக்காக நம்ம ஒரு டேட்டா டைப் க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து இங்கே வந்து டீட்டெயில்ஸ் வச்சுக்கிறேன். இங்கேயே நான் ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே என்னென்ன வேல்யூஸ்லாம் சேவ் ஆகி நம்ம டேட்டா பேஸில் இருக்கணுமோ அதுக்காக வந்து நான் இமெயில் ஐடி இல்லை யூசர் நேம் நீங்கள் எதெல்லாம் வாங்கிக்கலாம். நான் இமெயில்னு எடுத்துக்கிறேன். இமெயில், பாஸ்வேர்ட். நீங்கள் வேறு ஏதாவது கூட எடுத்துக்கலாம். நம்ம இங்கே வந்து உள்ள ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு லோக்கல் சோர்ஸ் க்ரியேட் பண்ணணும். சோர்ஸஸில் போயிட்டு கிரியேட் ஏ லோக்கல் சோர்ஸ். இப்போ நம்ம வந்து ப்ரைமரி கீ செட் பண்ணணும். நான் வந்து இமெயிலை வந்து ப்ரைமரி கீ வச்சுருக்கேன், ஏன்னா அதான் ரிப்பீட் ஆகாது. ஏன்னா பாஸ்வேர்ட் 2-3 பேர் கூட ஒரே மாதிரி வைப்பாங்க. ப்ரைமரி கீ வந்து யூனிக்காக இருக்கணும், ஏன்னா அது வந்து அதை தடவை ரிப்பீட் ஆகாது அதில். ஏன்னா இமெயிலில் வந்து ஒரு இமெயில் வந்து திருப்பி யூஸ் பண்ண முடியாது, வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து ரெக்கார்ட் ஸ்டெப் போயிட்டு இதில் வந்து ரெக்கார்ட் ஆட் பண்ணுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா test@gmail.com, demo@gmail.com சொல்லிட்டு 2 டேட்டா பேஸில் வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பாஸ்வேர்டு வந்து 1234, ஒன்று வந்து 4321 இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இது ரெக்கார்டை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம அடுத்து வந்து லிஸ்ட் டேட்டா பேஸ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி இந்த ஏரோமோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸில் ஆல்ரெடி நீங்கள் லிஸ்ட்டு டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா
லிஸ்ட் டேட்டா பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணுறதுக்காக சேவஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ வந்துருச்சா? இப்போ வந்து நம்ம சேவஸ் கொடுத்து இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து முதல்ல ஓப்பன் பண்ணி வச்சுருந்தது வந்து டெரெக்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து என்ன கொடுக்குறேன்னா நான் சும்மா லாகின் லிஸ்ட்டுன்னு சும்மா வச்சுக்கிறேன். கிரியேட் அண்ட் ஓப்பன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம ரிப்போர்ட் சோர்ஸ் வந்து ரிப்போர்ட் டெஃபினிஷன் தான் இருக்குது. இங்கே வந்து டேட்டா டேபிள் எடிட்டர் ரிப்போர்ட் இருக்குது. நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம இந்த ரிப்போர்ட் டெஃபினிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம திருப்பி டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அதுக்காக சேவஸ் கொடுக்குறேன். இதுக்கு நேம் வந்து நான் சும்மா லாகின் ஆர்டின்னு வச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் புது ரிப்போர்ட் டெஃபினிஷன் க்ரியேட் பண்ணிட்டு லிஸ்ட்டாக வச்சு கூட நீங்கள் இது பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இதில் டிஃபால்ட் வேல்யூஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம வந்து அதில் வந்து ஃபில்டர் கண்டிஷன் அப்ளை பண்ணணும். எப்படின்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். அதுக்காக நம்ம ஃபில்டர் நேம் கண்டிஷன் பாஸ் ஆகணும். அதுக்காக நம்ம இன்னும் 2 ஃபில்டர் கண்டிஷன் வச்சுக்கலாம். ஒன்று வந்து இமெயிலுக்கு ஒன்று, அப்புறம் அதேமாதிரி இன்னொரு ஃபில்டர் கண்டிஷன் பாஸ்வேர்ட் 2 வச்சுக்கிறோம். இதுக்கு வந்து வேல்யூ நம்மளுக்கு இங்கேருந்து வரணும்னா ஒர்க் கிளாஸ்லேருந்து இந்த டேட்டா கிளாஸுக்கு வரணும். அதுக்காக வந்து நம்ம வந்து பேஜஸ் அண்ட் கிளாஸஸ் போய் பேராமீட்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பேராமீட்டர்ஸ் டேப் போயிட்டு, ஏன்னா ரெண்டும் வேறு கிளாஸில் இருக்காட்டி நம்ம வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பேராமீட்டர் வந்து நான் சும்மா ஐடின்னு வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து பாஸ்வேர்ட்னு வச்சுக்கிறேன். ரெண்டுமே டைப் வந்து டெக்ஸ்ட்னே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே குவரி டேப் வந்துட்டு இந்த ஃபில்டர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணுறதுன்னா இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வேல்யூ தான் பாஸ் பண்ணுறோம். அப்போ வந்து பேராமீட்டர் தான் பாஸ் பண்ண போகிறோம். பேராமீட்டருக்கு பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம பேரம் டைப் பண்ணணும். பேரம் டாட் ஐடி. இங்கே பார்த்தீங்க பேரம் கொடுத்துக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டர்ஸ் டேப்பில் வந்து நம்ம வந்து இங்கே டெக்ஸ்ட்னே கொடுத்துங்க, இன்டீஜர்னு கொடுத்தாங்கன்னா மாற்றி கொடுத்துட்டேன். இங்கே குவரிஸ் டேப் வந்தீங்கன்னா இங்கே இது ஆட்டோமேட்டிக்காக கீழே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிவியர் வார்னிங் வரும். எதனால் சிவியர் வார்னிங் வருதுன்னா இந்த கியர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கியர் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு யூஸ் நல் இஃப் எம்டி இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா தான் இந்த சிவியர் வார்னிங் ரெண்டுமே போகும். 2 ஃபில்டர் கண்டிஷனுக்கும் அது நீங்கள் கொடுத்துக்குங்க. யூஸ் நல் இஃப் எம்டின்னு கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிங்கன்னா இந்த சிவியர் வார்னிங் போயிடும். ஓகேவா? இப்போ இந்த ரிப்போர்ட் டெஃபினிஷனை வந்து இந்த லிஸ்ட் டேட்டா பேஸில் வந்து கால் பண்ணணும். நம்ம அங்கே என்ன வச்சுருந்தோம், லாகின் ஆடி வந்துருச்சு பார்த்தீங்களா. அடுத்து வந்து நம்ம அங்கே என்ன பேராமீட்டர் ஆட் பண்ணணுமோ அதே பேராமீட்டர் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஐடின்னு ஒன்று ஆட் பண்ணணும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா டேட்டா பேஜ் வந்து லிஸ்ட்டு. ஓகேவாங்க, லிஸ்ட்டு டேட்டா பேஜ்
இதில் வந்து பேராமீட்டர்ஸ் டேப்பில் போய் நம்ம அதே மாதிரி அங்கே என்ன ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நேம் அங்கே என்ன பேராமீட்டர் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து அப்படி நேம் எதாவது மாற்றி ஆட் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் அங்கே பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணிட்டு இங்கே டெஃபினிஷன் டேப் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரிப்போர்ட் டெஃபினிஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் இருக்கும் டேட்டா சோர்ஸஸில். அந்த பேராமீட்டர்ஸ் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து இது வந்து உங்களுக்கு இங்கே இருக்க பேராமீட்டர் என்ன பாஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து பாஸ் கரண்ட் பேராமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டுமே சேமாக வச்சுருந்தீங்க ஆட்டோமேட்டிக்காக கேதர் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் இல்லை நீங்கள் நேம் மாற்றி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் திருப்பி நீங்கள் டாட் வச்சு இந்த பேரம் கொடுத்து திருப்பி நீங்கள் இங்கே கால் பண்ணணும். அதனால் நான் வந்து ரெண்டுமே சேமாக வச்சுருக்கேன். அதனால் வந்து பாஸ் கரண்ட் பேராமீட்டர்னு கொடுத்துக்கிறேன். அது சப்மிட் கொடுத்துட்டு இது வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லிஸ்ட் டேட்டா பேஜ் க்ரியேட் பண்ணிட்டோம், ரிப்போர்ட் டெஃபினிஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து நீ அடுத்து வந்து ஃப்ளோ ஆக்ஷனில் போய் கால் பண்ணணும். நம்ம கேஸ் டைப்பில் போய்க்கலாம். கேஸ் டைப்பில் ப்ராசஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு லாகின் ஆகணும், அதாவது போஸ்ட் ப்ராசஸ் நம்ம வந்து அதனால் இங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் ஃப்ளோ ஆக்ஷன் அந்த கனெக்டரில் வந்து ஃப்ளோ ஆக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ ஆக்ஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து வேலிடேஷன் டேப் போய்க்குங்க. வேலிடேஷன் டேப்பில் வந்து நம்ம புதுசாக வேலிடேஷன் க்ரியேட் பண்ணணும், வேலிடேட் க்ரியேட் ரோல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வச்சுக்கேன், அதுக்கும் லாகின் வச்சுக்கிறேன். நீங்கள் நேம் கொடுக்கும்போதில் கரெக்டாக கொடுத்துக்குங்க. கொடுத்து இதை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா புதுசாக வேலிடேட் ரூல் க்ரியேட் ஆகும். க்ரியேட் அண்ட் ஓப்பன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அந்த எரர் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இமெயில் தான் இமெயில் கொடுத்துட்டு அடுத்து வந்து இங்கே கண்டிஷன் ஆட் பண்ணணும். என்ன கண்டிஷன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அங்கே இருக்க வேல்யூ இங்கே இருக்க வேல்யூ வந்து சேமாக இருந்தால் சக்ஸஸ் ஆகணும், இல்லாட்டி கீழே எரர் மெசேஜ் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாவே எக்ஸ்ப்ரெஷன் வேல்யூ இஸ் ட்ரூன்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சப்போஸ் தப்பாக இருந்தால் என்ன எரர் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ வந்து நான் சும்மா கொடுத்துக்கிறேன். ராங் ஐடி அண்ட் பாஸ்வேர்டுன்னு சும்மா கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா நம்ம கண்டிஷன் வந்து என்ன டைப் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து அது வந்து டேட்டா கிளாஸில் இருக்குது, இது ஒர்க் கிளாஸில் இருக்குது. நம்ம அங்கே க்ரியேட் பண்ண லிஸ்ட்டு டேட்டா பேஜ் நேம் பார்த்துக்குங்க, லாகின் லிஸ்ட்டு. இதை வச்சு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதே ஃப்ளோ ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆக்ஷனுக்குள்ள வந்துருக்குங்க. இதில் வந்து பேஜஸ் அண்ட் கிளாஸஸ் போய்க்குங்க. பேஜஸ் அண்ட் கிளாஸில் வந்து பேஜ் நேம் வந்து நம்ம வந்து லிஸ்ட்டு டேட்டா பேஜோட நேம் கொடுத்துக்குங்க. கிளாஸ் வந்து கோட் -pega -list இது கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நம்ம போய் கண்டிஷன் எழுதுகிறோம். ஏன்னா இங்கே கண்டிஷன் நம்ம எதுவுமே எழுதலை, அதனால தான் இங்கே வார்னிங் வருது. இப்போ நம்ம வந்து எடிட் கொடுத்து கண்டிஷன் கொடுக்க போகிறோம். அந்த லிஸ்ட்டு டேட்டா பேஜோட நேம், அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து நம்ம அங்கே பேராமீட்டர் என்ன வச்சுருந்தோம், ஐடின்னு வச்சுருந்தோமா, ஐடி செமிகோலன் ஸ்பேஸ் கொடுத்து டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டின்னு, ஐடிக்கு வந்து நம்ம இமெயிலுங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம். அதேமாதிரி கமா PWDங்கிற வந்து நம்ம ஒன்று வச்சுருந்தோம்.
அது கொடுத்துட்டு அதே மாதிரி டாட் வச்சு பாஸ்வேர்டு, ஏன்னா பிடபிள்யூடிக்கு வந்து நம்ம பாஸ்வேர்டு தான் பாஸ் பண்ண போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் டாட் ex ஸ்பேஸ் டாட் ex re ரிசல்ட். நீங்கள் வந்து டாட் வச்சு கால் பண்ணும்போது கீழே நீங்கள் கொடுத்தீங்கன்னா EXSL வந்து R மற்றும் R கேபிட்டல் கவுண்ட் டபுள் ஈக்குவல் டு 0. கவுண்ட்டுக்கு C கேபிட்டல் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டு இங்கேயே சப்மிட் கொடுத்துருங்க. சேவ் கொடுக்கும்போது அந்த வார்னிங் வந்து உங்களுக்கு போயிடும். ஏன்னா நம்ம கண்டிஷனே கொடுக்காம தான் பண்ணிடணும். இன்னும் சேவ் பண்ணிட்டு முன்னாடி நம்ம வந்து ஃப்ளோ ஆக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதிலே இங்கேயும் சேவ் பண்ணிக்கோங்க. அப்படியே எல்லாமே சேவ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கணும், சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் நம்ம கேஸ் டைப் பண்ணிட்டு ஆக்ஷன் ரெஃப்ரெஷ் கொடுக்கணும். ஆக்ஷன் ரெஃப்ரெஷ். இப்போ நம்ம வந்து எல்லாமே செட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் அண்ட் ரன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கேஸ் ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்குதா? பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா demo@gmail.comக்கு வந்து 4321 கொடுத்துருக்கோம். test@gmail.comக்கு 1234 கொடுக்குறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து test@gmail.com போடுறேன். test@gmail.com கொடுத்துட்டு இதை வந்து நம்ம 1234 தான் பாஸ்வேர்ட் வச்சுருக்கேன். நான் 4321 கொடுக்குறேன். கொடுத்து இங்கே சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இப்போ எரர் வரும். எரர் வந்துச்சு பார்த்தீங்களா, ராங் ஐடி பாஸ்வேர்டுன்ட்டு. இதுவே நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா கரெக்டாக கொடுத்தா நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் போயிடும். அடுத்த ஸ்டெப் வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து லாகின் வேலிடேஷன் முடிச்சிட்டோம். இந்த லாகின் வேலிடேஷன் நீங்கள் இதில் வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது வந்து போஸ்ட் ப்ராசஸில் யூஸ் பண்ணுங்கள். ப்ரீ ப்ராசஸில் வந்து கொடுத்துடாதீங்க. ஏன்னா வேலிடேஷன் ஆனால் தான் இதுக்கு அடுத்து போகணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் டியூட்ஸ் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு பெகால வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வீடியோ இருந்துச்சுன்னா நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த வீடியோ போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பெகா இல்லாமல் வேறு ஏதாவது இருந்தாலும், வேறு ஏதாவது டெக்னிக்கலாக இருந்தாலும் கேளுங்க. என்னால் முடிஞ்சால் நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்காக. எல்லாத்துக்கும் பாய் பாய். Think about it, ring will tell you what